குட் மார்னிங். இது டிஜிட்டல் ஸ்டார்டர் ஃபார் சிங்கிள் ஃபேஸ் ஓப்பன் வெல் மோட்டார். இது வந்து 0.5 ஹெச்பி டு 2 ஹெச்பி வரைக்கும் இதை கனெக்ட் பண்ணலாம். அதோடைய கேட்லாக் இந்த ப்ராடக்ட் கூட கொடுத்துட்றோம். இதில் மோட்டார் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும், ஃபேஸ் எப்படி கொடுக்கணும், நியூட்ரல் எப்படி கொடுக்கணும், சென்சார் எப்படி கொடுக்கணுங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது. டோரை திறந்தீங்க அப்படின்னாக்கா இதுக்குள்ளே 2 சென்சார்ஸ் இருக்கும். இந்த கிளாம்ப் இருக்கும். இந்த கிளாம்ப்பு ஒயரை ரன் பண்ணுறதுக்கு அடிச்சுட்டு வர கிளாம்ப்பு. இது ப்ராடக்ட் கூட வந்துடும். இது வந்து கிளாண்டு, இந்த ஹோல்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள கிளாண்டு 2 இருக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் நியூட்ரல் எப்படி கொடுக்கணும், மோட்டார் கனெக்ஷன் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேஸை வந்து எம்சிபியில் கொடுக்கணும். நியூட்ரலை இந்த 2வது பாயிண்ட் என்னன்னு போட்டிருக்கு பாருங்கள், அதில் கொடுக்கும். அடுத்தது மோட்டாருடைய ரெட், எல்லோ, ப்ளூ. இப்போ கெப்பாசிட்டி லைனை கழட்டிட்டு ரெட்டு கூட கனெக்ட் ரெட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது எல்லோ, இங்கே பாருங்கள் ஒய்ன்னு போட்டிருக்கோம், எல்லோ பின்னு போட்டிருந்தா ப்ளூ. ரெட்டுக்கும் எல்லோவுக்கும் இடையில தான் இந்த கெப்பாசிட்டி லைனை கொடுக்கணும். அடுத்தது ப்ளூ. இப்போ நம்ம ஆர்ஓபி கொடுத்துட்டோம். இப்போ எம்சிபியை ஆன் பண்ணுறோம். டிஸ்பிளே வர்றதை பார்க்கணும். மூடிக்கலாம். ஓகே, ஆட்டோவில் இருக்குது. மேனுவல் மாற்றிக்குவோம். இந்த மஞ்சள் பட்டன் அமுத்துனீங்கன்னா மேனுவல் மாறிடுச்சு பாருங்கள். இது ஆட்டோ மேனுவல் மாறிட்டு இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ணுறோம். பச்சை பட்டன் அமுத்துனீங்கன்னா மேனுவலில் தான் இந்த பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் வேலை செய்யும். மோட்டார் ஆன் ஆகுது. 14.1 ஆம்ஸ் எடுக்குது. மோட்டர் ஓடுது. தண்ணி வருதா, கரெக்டாக வருதா, இதெல்லாம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். அடுத்தது கரண்ட் செட்டிங் பண்ண போகிறோம். எப்படி கரண்ட் செட்டிங் பண்ணுறது அப்படின்னாக்கா, எம்சிபி ஆஃப் பண்ணிக்கிறோம். பச்சை பட்டனை அமுத்தி பிடிச்சிக்கிறோம். எம்சிபி ஆன் பண்ணுறோம். கையை எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். மோட்டார் ஓடி கரண்ட்டு பார்த்துட்டு கையை எடுத்துருங்க. 30 செகண்ட் ஆகும். 30 செகண்ட் முடிஞ்சோடனே இந்த டிஸ்பிளே ஒரு 2 ட்ரிப்பு ஆஃப் ஆகி ஆன் ஆகும். பாருங்கள், டிஸ்பிளே ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இப்போ என்ன காமிக்குது, வோல்டேஜ் 172 வோல்ட்டு காமிக்குது. அடுத்தது 14 ஆம்ஸ் காமிக்குது. மோட்டர் ஓடிட்டு இருக்குது. இந்த கரண்ட் செட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப். இதில் வந்து எவ்வளோ கரண்ட் செட்டிங் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் 2 அமுத்தி பிடிச்சிட்டு ஆன் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்கள். 11.4 ஆம்ஸ். இந்த 11.4 ஆம்ஸோட மோட்ரு கம்மி கரண்ட் எடுத்துச்சுன்னா ட்ரை ரன் அண்டர் லோடு யூஎல்னு நிற்கும். இந்த 20ங்கிறது அதாவது ஃபுல்லோடு கரண்ட் 14 எடுத்தது. ட்ரை ரன் கரண்ட் வந்து 11 சம்திங்கில் அது செட் பண்ணியிருக்குன்னு நமக்கு சொல்லுது. இதை நம்ம எதுவுமே செய்யாமல் பேசாமல் வெயிட் பண்ணால் அடுத்தது வோல்டேஜ் காமிக்கும். அது வரைக்கும் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. வெயிட் பண்ணி இப்போ வோல்டேஜ் வந்துருச்சு. 228 வோல்ட் காமிக்குது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்சார்ஸை எப்படி கனெக்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டோரை திறந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒயர் லென்த்து கம்மியான உள்ள அப்பர் டேங்க் சென்சார். இது வந்து சம்புக்கு போகிற ஒயர் லென்த் உள்ள சென்சார். இதை வந்து அப்பர் டேங்கில் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து நான் இங்கே கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் டேங்கில் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த இதில் கொடுத்துருக்குறோம் கேட்லாக்ல. இது வந்து லோயர் லெவலு, இது ஹை லெவல். இந்த லோயர் லெவல் வந்து ஆஃப் டேங்கில், இந்த டேங்கோட ஆஃபில் இருக்கணும். இந்த ஹை லெவல் வந்து இந்த ஓவர்ஃப்ளோவோட கீழே இருக்கணும். அந்த லெவலில் தொங்க விடணும். இந்த தண்ணி இதுக்குள்ளே ஊற்றுது இல்லைங்களா, இது வந்து டேரெக்டாக இது மேலே ஊற்றக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்சாரை லெஃப்ட்டோ ரைட்டோ தள்ளி வைக்கணும். கேட்லாக்ல உள்ளது போல் சென்சாரை ஓவர் டேங்க்கில் மாட்டியாச்சு. சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது அப்பர் டேங்குன்னு கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பிளாக், அடுத்து எல்லோ, அடுத்தது ப்ளூ. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளாக். இது அப்பர் டேங்க்லேருந்து வர சென்சார். அடுத்தது எல்லோ, அடுத்தது ப்ளூ கொடுத்தாச்சு. அடுத்தது சம்பு சென்சாரு. கேட்லாக்ல உள்ளது போல் நம்ம சம்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று வந்து கொடுக்க போகிறோம். அதுலேயும் அதே சேம் கலர் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக்கு, இது சம்போட பிளாக். இங்கே சம்பு டேங்க்குன்னு எழுதியிருக்கோம். சம்புங்கிறது கீழ்த்தொட்டி. எல்லோ, அடுத்தது ப்ளூ கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆன் பண்ண போகிறோம். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே கரண்ட் செட்டிங்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஆன் பண்ணுறோம். இது ஆட்டோவில் இருக்குது. சம்புலையும் தண்ணி இல்லை, ஓவர் டேங்க்கும் தண்ணி இல்லை. அதனால் மோட்ரு ஆன் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா சம்பு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. வந்தோடனே இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு லோ லெவல் ஆன் ஆகிடும். இருந்தாலும் மோட்ரு ஓடாது. ஏன்னா இந்த ஹை சஃபிஷியன்ட் லெவல் வந்தால் தான் ஓடும். இப்போ மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓடிட்டுருக்குது. இப்போ ஓடிட்டுருக்கு என்ன ஆகும், ஓவர் டேங்க்கோட லெவலு, ஓவர் டேங்கில் ஃபஸ்ட் மிடில் லெவல், இது மிடில் லெவல் வந்துடும். அதுக்கு ஹை லெவல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இப்போ பாருங்கள், ஹை லெவல் வந்துருச்சு. மோட்டார் ஆஃப் ஆகிடுச்சு. வோல்டேஜ் காமிச்சிட்டு இப்போ வந்து ஓவர் டேங்கில் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறையும். குறைஞ்சோடனே பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக் ஆகும். ஸோ நம்ம மோட்ரு ஆன் ஆஃப் பண்ண வேண்டாம். அதுவே டேங்க் 2 டேங்கையும் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணிக்கும். 14.5 ஆம்ஸு. இப்போ எனக்கு சம்பில் தண்ணி தீருது பாருங்கள். ஹை லெவல் குறைஞ்சிருச்சு, இங்கே லோ லெவலும் குறைஞ்சிருச்சு. மோட்ரு ஆஃப் ஆயிரும். அப்போது எனக்கு சம்பில் தண்ணி இல்லைனாலும் மோட்ரு ஓடாது. ஓவர் டேங்கில் தண்ணி வேணும்னாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு மோட்ரு ஆன் ஆஃப் பண்ணிக்கொள்ளும். ஸோ இதுதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன். நன்றி.